ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். குக் வித் குட்டீஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேங்க. வழக்கம் போல் இது ஒவ்வொரு தடவையும் சொல்கிறது தான். குழந்தைங்கலாம் ரெடியாக இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு அறிமுகப்படுத்திடுறேன். வாங்க வாங்க. சார் நல்லா ஜிப்பாவும் அதுவுமா பட்டு வேஷ்டியுமா சூப்பராக வந்திருக்கிறாரு. நல்லா இருக்கு, அழகா இருக்கு. தேங்க்யூ. உங்கள் பேர் என்ன? ஜிதேந்திர மன்னன். ஜிதேந்திரா மன்னன். மன்னன் அதான் ஜம்மன் மன்னர் இதில் வந்திருக்காரு. கலக்கல் மன்னர் தான். உங்கள் பேர்? என் பேர் தருண் மித்ரன். தருண் மித்ரன். ஓ, ஏதாவது ரெண்டு ரெண்டு பேராக இருக்கு. உங்களுக்கு? என் பேர் ஓவியா மென்பு. ஓவியா மென்பு. மென்பு வித்தியாசமா பேர் வச்சிருக்கீங்களா? அதுக்கு ஏதாவது பின்னாடி காரணம் இருக்குன்னு உங்க அம்மா அப்பா சொல்லியிருக்காங்களா? ஆமா. ஓ, ஏன்னா ஸ்கூல்ல இப்போ எனக்கு கேட்கறதுக்கே என்ன வித்தியாசமா இருக்கேன். ஸ்கூல்ல நிறைய பேர் கேட்டிருப்பாங்கல்ல, அது என்ன வித்தியாசமா இருக்கேன். மென்பு. ஓகே, சொல்லுங்க என்ன ரீசன், அதுக்கு பின்னாடி என்ன ஒரு கதை? அந்த மீனிங் வந்து ஓவியத்தில் கை தேர்ந்த ஓவியர்காரர் வரைந்தார் போல் எழில் ஒளிரும் மென்மையான மலர். அப்பா, இவ்வளோ அழகான விளக்கமா அதுக்கு பின்னாடி. சூப்பர்டா. நீங்க சார்? எனக்கு வந்து வெளிச்சம் உண்மை. ஓகே, சூப்பராக இருக்கும். உங்கள் பேர்? உங்கள் பேர் பின்னாடி ஏதாவது உங்கள் அக்கா அவங்க பேரை கரெக்டாக சொல்லிட்டாங்க, நீங்கள் உங்கள் பேர் இதுக்கு சொல்லுங்களேன். ஹனுமானோட உண்மையான நேம் வந்து ஜிதேந்திரா. இப்போ ஸ்கூலில் கூப்பிடும்போது உன்னை வந்து ஜிதேந்திரான்னு கூப்பிடுவாங்களா, இல்லை ஜிதேந்திரா மன்னன் அப்படின்னு சேர்த்துப்பாங்களா? ஜிதேந்திரா. ஜிதேந்திரா தான் கூப்பிடுறது. ஓ, இந்த ஜித்து கித்து அப்படிலாம் கிடையாது, ஃபுல் நேம் தான் கூப்பிடுவாங்க. அதுவே பாதி பிரமாதம். என்ன கிளாஸ் படிக்கிற? செகண்ட் ஸ்டாண்டர்ட். செகண்ட் ஸ்டாண்டர்ட். நீங்கள்? நான் 5th படிக்கிறேன். 5th. நீங்கடா? 7th படிக்கிறீங்க. ஸோ 5, அவனோட 5 கிளாஸ் வந்து நீங்கள் ஜாஸ்தி. ஓகே. ஸோ உங்கள் கிளாஸ்க்குள்ளே வந்து உட்காந்து உங்ககிட்ட வகுப்பு பண்ணுவாரா? நாட் அலவுட். இல்லை, ஒரே ஸ்கூல் தானே? ஆமாம், ஒரே ஸ்கூல். ஒரே ஸ்கூல் தானே. ஓகே. ஸ்கூல் விட்டு 2 பேரும் ஒன்றா தான் வீட்டுக்கு போவீங்க? அம்மா வந்து கூட்டிட்டு. அம்மா வந்து 2 பேரையுமே அம்மா தான் வந்து கூட்டிகிட்டு போவாங்க. ஓகே. மத்தியானம் லஞ்சு 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவீங்களா? இல்லை, கிளாஸ் அவனுக்கு தனி கிளாஸ், எனக்கு தனி கிளாஸ். ஸோ நீங்களும் கிளாஸ்லேயே உள்ள தான் உட்காந்து சாப்பிடணும்? ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் வந்து மரத்துக்கு உட்காந்து அப்படிலாம் கிடையாதா? ஓ, ஸோ உள்ளே தான் உட்காந்து சாப்பிடணும். கிளாஸ் உள்ளே சாப்பிடணும். கிளாஸ் உள்ளே சாப்பிட்டுட்டு நீட்டாக டவல் விரித்து எல்லாம் சாப்பிட்டு அந்த இடத்த தொடச்சிட்டு பண்ணணும்ல. அது பழக்கம் உண்டு இல்லை? வீட்டில் எப்படி பண்ணுவீங்க? சாப்பிட்டு அதே மாதிரி தொடப்பீங்களா, இல்லை சாப்பிட்டு டவால்னு போட்டு ஓடிடுவீங்களா? சிங்க்ல போய் வைப்பீங்க. ஓகே. ஸ்கூலில் பண்ணுற மாதிரியே பண்ணலாமே, எல்லாத்தையும் எடுத்து அழகாக கொண்டு போய் உள்ளே வச்சுட்டு அப்போ அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி ஆகிடும். உங்கள் அந்த சாப்பிட்ட இடமும் நீட்டாக இருக்கும்ல. இனிமேல் பண்ணுறீங்களா? ஒரு சின்ன அம்மாட்ட டேபிள் துடைக்கிற டவலை வாங்கி வச்சுட்டு சாப்பிட்டுட்டு அந்த டேபிளை துடைச்சிட்டு விட்டீங்க, வேலை முடிஞ்சது. நீங்கள் ஆனால் அம்மா கிச்சனுக்குள்ளே ஹெல்ப் பண்ணுவீங்க? கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுவேன். கொஞ்சம் கொஞ்சம் சொல்லும் போதே தெரியுது அந்த கொஞ்சம் எவ்வளோ கொஞ்சம். என்ன பண்ணீங்க? நான் யூடியூப் சேனல் வச்சிருக்கேன், அப்போ மட்டும்தான் கிச்சன் பக்கமே போவேன். ஓ, யூடியூப். ஒன்று என்ன பண்ணுவீங்க? சமையல்? அதில் சமையல் எல்லாமே இருக்கு. சமையல் பண்ணுவேன், பாட்டு பாடுவேன், அப்புறம் வந்து கிராஃப்ட்ஸ்லாம் போடுவேன். அப்படியா? ஸோ யூடியூபுக்காக சமைப்பீங்க. ஸோ உங்கள் யூடியூப் சேனலில் நீங்கள் என்னென்ன சமைச்சிருக்கீங்க? நான் சக்கரை பொங்கல், ப்ரான் ஃப்ரை, அப்புறம் சிக்கன் 65 அந்த மாதிரிலாம் செஞ்சேன். செம்மையாக செஞ்சுருக்கீங்க. அதெல்லாம் அம்மாவை கேட்டு பண்ணியிருக்கீங்க. இப்போ நம்ம வந்து இன்றைக்கி ஒரு பிரசாதம் மாதிரி பண்ண போகிறோம். அது சும்மாவும் சாப்பிடலாம், பிரசாதமாகவும் வைக்கலாம். பிரசாதம்னா தெரியும்ல, என்னது? தெரியும். என்னது? கரகா சுவாமிக்கு படைக்கிறது. இது வந்து எதுக்கு பண்ணுவாங்கன்னா, இப்போ நமக்கு வரப்போகிறது என்னென்னா நவராத்திரி. இந்த நவராத்திரிக்கு நம்ம இதை பண்ண போகிறோம். நவராத்திரி அப்படின்னா என்னது? கொலு. நவராத்திரி அப்படிங்கிற போது 9 ராத்திரி கணக்கு அது. அதுக்கப்புறம் சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை. நம்ம சரஸ்வதி பூஜை அன்றைக்கி தான் புக்ஸ் எல்லாம் வச்சு நம்ம படைச்சி சுவாமி கும்பிட்றோம். நம்ம ஊரில் நல்ல ஒரு வழக்கம் கவனிச்சிங்கன்னா, நாம் வந்து எல்லாத்துக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுப்போம். இப்போது நம்ம நவராத்திரிக்கு சில பேர் பார்த்திங்கன்னா 5 படி 7 படி 9 படி தான் வைப்பாங்க. அந்த படிகளில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் பொம்மை எல்லாம் அடுக்கிடுவாங்க. நிறைய மிருகங்கள், அப்புறம் நிறைய ரிஷிகளோடது, முனிவர்களோடது, அதுக்கப்புறம் கொஞ்சம் மற்ற தெய்வங்களோடது, அடுத்து மேலே ஒரு தெய்வப்படி, இந்த மாதிரி ஒவ்வொன்றா குதிரை எல்லாம். ஆனால் இதில் ஒரு விஷயம் கவனிச்சிங்கன்னா, கொஞ்சம் வளர்ந்த குழந்தை உனக்கு தெரியும்,
என்ன நீ கவனித்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். இது எல்லாமே அடுக்கிட்டு நம்ம வந்து 9 நாள் பூஜை பண்ணுறவங்க பண்ணிவிட்டு 9வது நாள் வந்து நம்ம சரஸ்வதி பூஜை அப்புறம் ஆயுத பூஜைன்னு பண்ணுறோம். அன்னைக்கு பார்த்திங்கன்னா நாம் வந்து காரு அப்புறம் வீட்டில் அளக்கிற படி கத்தி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கூட வச்சு அன்றைக்கி சுவாமி கும்பிடுவோம். இது ஆக்சுவலாக என்ன ஒரு அதை பார்க்குற போது உங்களுக்கு என்ன தோணும் என்னன்னா, ஆக்சுவலாக நம்மளோட இதுபடி நம்ம எந்த ஒரு பொருளுக்கும் அதுக்குரிய மரியாதையை கொடுக்குறோம். புரியுதா? அன்னைக்கு வந்து இந்த ஆயுதங்கள் வந்து சும்மா ஒரு கத்தி தானே, ஒரு அருகாமனை தானே, ஒரு கடப்பாரை தானே நம்ம தூக்கி போட்டு போகிறது கிடையாது. அதெல்லாம் உபயோகப்படுத்துகிறோம். ஆனால் அதுக்கு மரியாதை கொடுக்குறோம். அதுக்கும் நம்ம வந்து அது ஒரு பொருள் வந்து அதுக்கான மரியாதை கொடுக்கும்போது அந்த பொருளுக்கு வந்து அதனோட முக்கியத்துவம் நமக்கு தெரியுது. அதே மாதிரி நாம் வணங்குற தெய்வங்கள் வந்து சில மிருகங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. சில பேர் சில தெய்வங்கள் பாம்பு இருக்கும், சிலதுக்கிட்ட வந்து சிங்கம் வச்சுருக்கோம், சிலது இந்த பிள்ளையார் வந்து மூஞ்சூர் வச்சுருப்பார். இந்த மாதிரி ஸோ மிருகங்களுக்கு கூட ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம வணங்கக்கூடிய செயல் நம்மளோடது. ஸோ இதெல்லாம் உணர்த்துற மாதிரி தான் இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு நிறைய நடக்குது. ஸோ அதனால தான் நம்ம பெரியவங்க எல்லாம் நம்ம பாட்டி தாத்தா எங்களோட பாட்டி தாத்தாலேருந்து எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எதுவாக இருந்தாலும் எந்த பொருளாக இருந்தாலும் அதுக்கு மரியாதை கொடுக்கணும். சும்மா செருப்பு தானே இப்படி காட்டி தூக்கி போட்டு போயிட மாட்டோம். அதை தூக்கி ஒரு ஓரமாக அழகாக வச்சா தான் அடுத்த தடவை எடுக்கலாம், அடுத்த தடவை நம்ம உபயோகப்படுத்தலாம். அதுக்கு மரியாதை கொடுத்தா தான் அது ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். இதுதான். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. ஓகே, பாட்டி போர் அடிக்குதா? கரெக்டாக இருந்ததா நான் சொன்னது? புரிஞ்சுதா? ஓகே. ஸோ இப்போ நம்ம பண்ண போகிறது இந்த நவராத்திரிக்கான ஒரு நெய்வேத்தியம். அது வந்து பிரசாதம். யூ ஆர் கரெக்ட். ஸோ நெய்வேத்தியம் பிரசாதம் ரெண்டுமே ஒன்று தான். ஆனால் உனக்கு சட்டன் பிரசாதங்கிறது அழகாக புரிஞ்சுது. ஸோ பிரசாதம் அதுவே சொல்லலாம். ஸோ நவராத்திரிக்கான பிரசாதம் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். கோதுமை ரவையை வச்சு இந்த பூஜை ஆரம்பிக்கிற நாள் அல்லது அடுத்தது ஆயுத பூஜை எதுக்காக இருந்தாலும் இந்த நைவேத்தியம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த பிரசாதம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்க்க போகிற இந்த கோதுமை ரவை கேசரிக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். கோதுமை ரவை கேசரி செய்ய தேவையான பொருட்கள்: கோதுமை ரவை 1 கப், வெல்லம் 3/4 கப், தேங்காய் துருவல் 1/2 கப், சர்க்கரை 3/4 கப், நெய் 1/2 கப், பொடியாக நறுக்கிய பாதாம் 10, பொடியாக நறுக்கிய முந்திரி பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன். இப்போ இந்த கோதுமை ரவை கேசரிக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துட்டோம் இல்லையா? அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இது வந்து நான் சம்பா கோதுமை ரவை எடுத்திருக்கேன். சாதாரணமாக நம்ம வந்து அந்த உப்புமாலாம் கிளறுவோம் இல்லையா, அந்த ரவை இருந்தால் உங்களுக்கு தாராளமாக போதும். அது அதே மாதிரி இதில் நான் இன்றைக்கி சேர்க்குற எக்ஸ்ட்ரா பொருள் கொஞ்சம் தேங்காய். இந்த தேங்காய் தேவைன்னா சேர்த்துக்குங்க, விருப்பப்பட்டால், அல்லது தேவையில்லை. இப்போ இதில் கொஞ்சமாக நெய் முதல்ல ஊற்றிக்கலாம். இந்த நெய் உருங்கினதுக்கப்புறம் இந்த கோதுமை ரவையை எவ்வளவு நல்லா வாசனை வர்ற மாதிரி வறுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அந்த ரவை வந்து அந்த கேசரி வந்து டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு பாத்திரத்தில் 2.5 கப்பு, எந்த கப்பில் வந்து ரவை அளக்குறீங்களோ அதில் 2.5 கப்பு அளவுக்கு நம்ம தண்ணி அளந்து வச்சுருக்கேன். இந்த தண்ணியும் கொதிக்கட்டும். இந்த பக்கம் ரவையை வறுத்துடலாம். ரவையை கொட்டிடலாம். ரவை வாசனை வருதா? நெய் வாசனை வருதா? நல்லா வருதா? என்ன குட்டி? இப்பதான் ஸ்டார்டிங்கா? சரி, உங்களுக்கு என்னென்ன சாப்பாடு பிடிக்கும்? எனக்கு வந்து ரவா உப்புமா பிடிக்கும். எனக்கு அப்படி கண் எவ்வளோ பெருசாகிடுச்சு பாரு. ஏன்னா எல்லாருக்கும் ரவா உப்புமான்னு சொன்னாலே அவ்வளோ பெருசாக யாருக்கும் பிடிக்காது. உப்புமாவானா பாதி பேர் ஓடி போயிடுவாங்க. நீ அழகா ரவா உப்புமா பிடிக்கும்னு சொல்ற, கேட்கறதுக்கே சூப்பரா இருக்கே. அப்புறம் வந்து பூரி. அப்புறம் சப்பாத்தி. சரி, பூரிக்கும் சப்பாத்திக்கும் என்ன பிடிக்கும் தொட்டுக்கிறதுக்கு? பூரிக்கு வந்து உருளைக்கிழங்கு பிடிக்கும். சப்பாத்திக்கு வந்து தக்காளி தொக்கு பிடிக்கும். தக்காளி தொக்கு பரவாயில்லையே. உங்களுக்கு என்ன பிடிக்கும்? சாம்பார் பிடிக்கும். சாம்பார் வந்து சாதத்தோடையா இல்லை இட்லி தோசையோடையா? சாம்பார் வந்து ரைஸோடையும் பிடிக்கும், இட்லி தோசையோடையும். சைட் டிஷ் வந்து உருளைக்கிழங்கு. நிறைய குழந்தைங்க அந்த உருளைக்கிழங்கு தானே. எனக்கும் உருளைக்கிழங்கு தான் பிடிக்கும். உனக்கும் உருளைக்கிழங்கு தான் பிடிக்குமா? மற்ற காயெல்லாம் சாப்பிட மாட்டியா? சாப்பிடுவேன். பூரி பிடிக்கும். பூரி, உனக்கும் பூரி பிடிக்கும்.
ரைஸ்ல வந்து ம் ப்ரௌன் ரைஸ் பிடிக்கும். ப்ரௌன் ரைஸ். ஓ, சாதத்துக்கே ப்ரௌன் ரைஸ் தான் பிடிக்கும். ஹெல்த்தியாக இருந்தா. உங்களுக்கு என்னடா பிடிக்கும்? எனக்கு தோசை பிடிக்கும். தோசை. அப்புறம் பிரியாணி பிடிக்கும். பிரியாணி பிடிக்கும். வெஜ் பிரியாணி? ஆமாம், வெஜ் பிரியாணி. நான் எனக்கும் வெஜ் பிரியாணி. ஓ, உனக்கும் பிடிக்கும் வெஜ் பிரியாணி. ம், ஓகே. அடுத்தது காய்கறி. காய்கறியில் உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு தான், மற்ற காயெல்லாம் வேண்டாம். ஆ, French fries I also. French fries. You also? I also like French fries, but not always. இல்லை? ஆ, எங்கள் அம்மாலாம் காய் சாப்பிட்லன்னு வச்சுக்கோ. இன்றைக்கி நான் மத்தியானம் அம்மா கொடுத்த காய் ஏதாவது சாப்பிட்லன்னா நெக்ஸ்ட் டே எனக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. அந்த காய் உனக்கு சாப்பிட பிடிக்கல அப்படின்னா இந்த காயும் பிடிக்காது அப்படின்னு கொடுக்க மாட்டாங்க. அதனால் எல்லா காயும் சாப்பிட்டுடணும். அதனால தான் நான்லாம் நல்லா காய் சாப்பிட்டுட்டு நாங்களாம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கோம் பாரு. அந்த காலத்தில் இந்த பாட்டியெல்லாம் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கேன். அதனால் நிறைய காய், நல்ல காய் நிறைய சாப்பிட்ணும். ஓகே. ம், ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் பார்க்குற போது கேட்பேன், சரியா? ஸோ இப்போ இது நல்லா வறுபட்டுடுச்சு. இதில் வந்து தண்ணியும் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த தண்ணியை அப்படியே இதில் ஊற்றி கிளறிட்டு மூடி வைக்கலாம். பா, என்ன சத்தத்தோட எவ்வளோ ஆவி வருது இல்லை? ஆ, செம்ம இல்லை? அதோட வெடிக்குது எல்லாமே. அவ்வளோதான். ஏதாச்சா? நல்லா தீ குறைச்சிட்டேன். இப்போ மூடி போட்டு வேக விட போகிறேன். இது பாட்டுக்கு ஒரு பக்கம் வேகட்டும். இந்த பக்கம் என்ன பண்ணலாம்? பாதாமும் முந்திரியும். எனக்கு பாதாம் பிடிக்கும். பிடிக்குமா? அதே சாப்பிடுவியா? எனக்கு ட்ரை கிரேப்ஸ் பிடிக்கும். ஆ, ட்ரை கிரேப்ஸ். ட்ரை கிரேப்ஸ். அதுவும் சாப்பிடலாம், ரொம்ப நல்லது. ட்ரை கிரேப்ஸ் ரொம்ப நல்லது. பாதாம் வந்து வால்நட் பிடிக்கும். வால்நட். ஐயோ, எக்ஸலண்ட். வால்நட். வால்நட் என்ன ஷேப்ல இருக்கும் பார்த்துருக்கியா? பிரெயின் ஷேப்ல இருக்கும். அதனால என்ன சொல்லுவாங்க, வால்நட் வந்து பிரெயினுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. வால்நட் சாப்பிடலாமா? செம்மத்தியா நல்ல ஒரு நாளைக்கு ஒரு வால்நட் பருப்பு சாப்பிட்டா கூட போதும். ஓகே. நாளைக்கு 2 வால்நட் சாப்பிடுவேன். 2 வால்நட்டா? பரவாயில்ல, சாப்பிடலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. காய்கறி அதே மாதிரி சாப்பிடலாம். சரி, இப்போ உங்கள் ஸ்கூல்லலாம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்கிற டான்ஸு, ட்ராமா, பாட்டு எல்லாம் இருக்குல்ல? ஆக்டிவிட்டியில் செஸ்ஸு சேர்ந்துருக்கேன். செஸ்ஸு சேர்ந்துருக்கியா? ஆமாம். வெரி குட். ஸோ ஸ்கூல்லேயே சொல்லி கொடுத்துருவாங்க செஸ் எல்லாம். வீட்டில் வந்து அதே உனக்கு யார் சொல்லி தருவா? கொஞ்சம் அப்பா. அப்பா சொல்லி தருவாங்க. அது இல்லாமல் வேற என்னன்னா, அதெல்லாம் கொஞ்சம் உட்காந்து விளையாடுற விளையாட்டுல இதோட கூட முந்திரி அப்பா கூட வந்தா நான் விளையாடுவேன். அப்படியா? ஆமாம். ஆமாம். சரி, இது இல்லாமல் ஒரு ஒரு கிரிக்கெட்டோ இதுவோ பேஸ்கெட் பால் அந்த மாதிரி எதுவும் போக மாட்டீங்களா? ஓடி விளையாடுற விஷயங்கள். அது நான் 3rd ஸ்டாண்டர்ட்ல போனேன். 3rd ஸ்டாண்டர்ட்ல தான் பண்ணியா? 3rd ஸ்டாண்டர்ட்ல கொக்கோ போனியா? இப்போ கூட விளையாடணும் 3rd ஸ்டாண்டர்ட்ல. நீ வந்து ஒரே நிமிஷம், இதில் வந்து கொஞ்சம் தேங்காய், தேங்காயம் வறுத்து எடுத்து வச்சிடலாமா? அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வறுபட்டுச்சு. அப்படியே தூக்கி அதில் போட்டுருணும். அப்படியே தூக்கி அதில் போட்டுருணும். இல்லை, லாஸ்ட்டில் போட்டுருவோம். இப்போ வேண்டாம், ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுட்டு லாஸ்ட்டில் போட்டுருவோம். நீயும் தரணும் மட்டும் பேசிக்கிறீங்க. என்கிட்ட காதில் விழுந்துருச்சு பற்றியா? இப்போ இது வறுத்தாச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சிடலாம். இப்போ இந்த முந்திரியெல்லாம் வறுத்த அந்த பாத்திரத்துலேயே அளந்து வச்சிருக்க வெல்லம், அதோட சர்க்கரை, ஒரு 1/2 கப்பு, நம்ம ரவை அளந்ததுலேயே 1/2 கப்பு அளவுக்கு தண்ணி. கரெக்டாக சொல்றீங்களே. இப்போ இதை வந்து கரைய விடணும். வெல்லத்தில் கல் மண் இருக்குங்கிறதுனால இதை கரைய விடணும். எனக்கு வெல்லம் பிடிக்கும். பிடிக்குமா? வெல்லத்தை எதில் சேர்த்தா பிடிக்கும்? சக்கரை பொங்கல்ல சேர்த்தா. சரி, இது கரையிறதுக்குள்ள யாராவது ஒருத்தர் நல்ல பாட்டு ஒன்று பாடுங்களேன். ஓவியா பாடுவா. என்ன பாட்டு பாடுவீங்க? கஞ்சப்பூ கண்ணால. கஞ்சப்பூ கண்ணால பாடுங்க.
கஞ்சப்பூ கண்ணால செப்பிச்சல ஒன்னால இடுப்பு வேட்டிய விருதடி நீ சிரிச்சா தன்னால வான் தட்டங்கை பல்லால நீ சொன்ன ஒத்த சொல்லால சூரியனையும் உடைப்பேண்டி கவட்டை எடுத்து கல்லால கருப்பட்டி கரைச்சி செஞ்சு வச்ச சிலையா பச்சரிசி போட்ட பொங்கு பானை ஒலையா ஈர கொலைய சொரண்டி என்ன கொல்லுறாயே கொலையா ஈர கொலைய சொரண்டி என்ன கொல்லுறாயே கொலையா கஞ்சப்பூ கண்ணால செப்புச்சல ஒன்னால இடுப்பு வேட்டிய விருதடி நீ சிரிச்சா தன்னால. சூப்பர், ரொம்ப நல்லா இருந்தது. அந்த மாதிரி ஏதோ வணக்கம் பாட்டு தெரியுமா? ஏதோ பாடேன் ஒரு சின்ன வெள்ளம் நல்லா உருகியாச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சிடறேன். இப்போ இது வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த மண்ணெல்லாம் கீழே செட்டில் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம அதோட கலக்க வேண்டியது இது கிடையாது. இது வெந்துருச்சானும் பார்த்துக்கலாம். இதுக்கு எல்லாத்தோட முக்கியமாக இவங்க 2 பேரும் இன்றைக்கி ஸ்லோகம் சொல்ல போகிறாங்க, அதையும் கேட்டுக்கலாம். நல்ல சத்தமாக சொல்லுங்கள் பாப்பம் குட்டி. गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः. அது ஒன்று தானா? பாலும் தெளித்தேனும் பாவும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தா. சூப்பர், நம்ம கை தட்டுவோம். எவ்வளோ நல்லா சொன்னாங்க பாரு 2 பேரும். ரொம்ப நல்லா அந்த குரு பிரம்மா சொன்னீங்க, இதையும் ரொம்ப நல்லா சொன்னீங்க. டெய்லி ஸ்கூலுக்கு சொல்லிட்டு போவீங்களா? ஸ்கூல்ல வந்து சொல்லணும் பிரேயர்ல. ஓகே ஓகே, வீட்லயும் சொல்லிட்டு போலாம்ல. சரியா? அடுத்தது வீட்லயும் சொல்லுங்க. ஓகே, இப்போ நல்லா வெந்துருச்சு. இதுல வடிகட்டிடலாம். தீயை கொஞ்சம் தூண்டிட்டு இந்த பாகை கொஞ்சம் இழுத்துக்கிற வரைக்கும் இதை சுற்றணும். கிளறி விட்டோம்னா சரியா இருக்கும். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது கொதிச்சதுன்னா மேலே சில நேரங்களில் தெறிக்கும், அதனால மூடி வச்சிருக்கேன். இதையும் அப்பப்போ கிளறிக்கலாம். சரி, நீ வந்து நீனும் உங்கள் அக்காவும் வந்து நான் சொல்கிறதான் கரெக்டாக நான் சொல்கிறதான் கரெக்டாக ஆர்கியூ பண்ணிப்பீங்களா? பண்ணுவீங்களா? எப்பவுமே பண்ணுவீங்க. எல்லாரும் வீட்டில் நடக்கிற விஷயம்தான். சரி, அதுக்கு வந்து சமாதானமா ஓகே நான் நீ சொல்றதா கரெக்டா நான் சொல்றதா கரெக்டுன்றத விட சமாதானமா போயிடலாம் அப்படின்னா இந்த சமாதானத்துக்கு என்ன கலர் யூஸ் பண்ணுவோம் யூஸ்வலா? பீஸுக்கு ஒயிட். ஷீ இஸ் ரைட். நீ யோசிச்சியே. வெள்ளை கலர்னா சமாதானம். இனிமேல் நம்ம எதாவது சொன்னா நீ எதாவது சொன்னா கர்ச்சீப் எடுத்து ஆட்டிடுங்க. சமாதானம் யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்துடலாம். சரியா? யூஸ்வலா ஆர்கியூ பண்றது எதுல பண்ணுவீங்க? ரிமோட் வச்சுட்டா? அதுதான் கேட்டேன். ரிமோட் வச்சுட்டு. ஓகே, அப்புறம் ஸ்கூல்ல நடக்கிறதுலாம் வந்து அம்மா அப்பாட்ட சொல்லுவீங்களா? டீச்சர் திட்டினாங்க இன்னைக்கு நான் ஏதோ பண்ண விட்டுட்டேன் அப்படின்னு ஏதாவது விட்டுடுவீங்களா? விட மாட்டீங்க, எல்லாம் சொல்லுவீங்கல்ல. வெரி குட். அதுதான் என்ன நடந்தாலும் ஸ்கூல்ல வந்து ஃபஸ்ட்டு அப்பா அம்மாட்ட தான் சொல்லணும். அவங்க தான் ஃபஸ்ட்டு உனக்கு நல்லா கைட் பண்ணுவாங்க. உங்களை எதுவாக இருந்தாலும் அவங்க தான் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், பெஸ்ட் டீச்சர், எல்லாமே அவங்களோட கைடன்ஸ் எல்லாமே அப்பா அம்மா தான். அக்கான்னு கூப்பிடுவியா பேர் சொல்லி கூப்பிடுவியா? பேர் சொல்லி தான் கூப்பிடுவேன். பேர் சொல்லி தானே கூப்பிடுவான். எப்படி கூப்பிடுவான்? ஓவியா. ஓவியா தான். அத்தியா அக்காவை அக்கான்னு கூப்பிடலாம்ல. சரியா? இனிமேல் வீட்டுக்கு போயிட்டு கூப்பிடுவியா? அவன் வந்து ரெடியாகவே இல்லை. தருண் இவ்வளோ போயிட்டா இருக்கேன், நீ மட்டும் தானே உங்கள் வீட்டில் அக்கா தம்பி தங்கச்சி யாராவது இருக்காங்களா? அக்கா தங்கச்சி அண்ணா. அக்கா தங்கச்சி அண்ணாலாம் இருக்காங்க எல்லாம். சரி, நீயும் அவங்களோட நல்ல ஃப்ரெண்ட்லியாக நல்ல இதாக இருப்ப. ஓகே, மெயின் திங் வந்து டு கிவ் அண்ட் டேக்கு தான். ஓகே, இப்போ இது நல்லா சேர்ந்துருச்சு. இதில் கொஞ்சம் ஏலக்காய் தூள், இந்த வறுத்து வச்சுருந்தா முந்திரியும் பாதாமும், லாஸ்ட்டாக இதில் கொஞ்சமாக நெய். அவ்வளோதான். இப்போது பிரசாதம் ரெடி ஆயாச்சு. கப்பில் போட்டு சாப்பிட வேண்டியதுதான்.
சாப்பிட்ருவோமா? ஆ. ஓகே. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கோதுமை ரவை பிரசாதம், கோதுமை ரவை கேசரி ரெடி ஆயிடுச்சு. நீ குழந்தைங்களுக்கு கொடுத்து அது டேஸ்டிங் செஷன் தான். எப்படின்னு பார்க்கலாம். மெதுவாக ஊற்றிட்டு சாப்பிடுங்க குட்டி. நல்லா ஊற்றி நீங்கள் எடுத்துக்கங்கடா, ஊற்றிட்டு சாப்பிடுங்க. டேஸ்ட் எப்படி இருக்கு? இனிப்பு போதுமா? நல்லா இருக்கா சாப்பிட்றதுக்கு? ஃப்ளேவர் நல்லா இருக்கா? நிஜமாவே நீ பார்த்து அவனை பார்த்து மறைக்கிறது பார்த்தா ஏன்டா போய் சொல்கிறேங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நிஜமாக தானே இருக்குது. நல்லா நான் படைச்சேன். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க நல்லா ரசித்து சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்தது தெரியுது. நிச்சயமாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கும் இந்த பிரசாதத்தை பண்ணி வைக்கலாம். ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு தான் பண்ணுறோம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கொடுங்க. உங்கள் குழந்தைங்களும் அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா இந்த ப்ரோக்ராமில் அவங்களும் கலந்துக்கலாம். உங்களை மட்டும் இல்லை, எங்களை மட்டும் இல்லை, எல்லாரையும் சந்தோஷப்படுத்தலாம். மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.